Hi everyone. So today we are going to discuss the changes that occurs between two heartbeat, isn't it? So we are hearing this heartbeat, isn't it? What is the sound of for everyone? The normal sound of the heartbeat என்ன sound கேட்கும்? Lub dub, இல்லையா? Lub dub. Even loudல இருக்கவங்களுக்கும் அதே தான் கேட்கும். ஓகே கேர்ள் ஃப்ரெண்டோட சவுண்ட் ஒன்று கேட்காது ஓகே ஸோ லப் டப் அப்படிங்கிற அந்த சவுண்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதாவது ஒரு ஹார்ட் பீட்லேருந்து இன்னொரு ஹார்ட் பீட் வரதுக்கு இடையில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தட் இஸ் கார்டியாக் சைக்கிள் ஓகேவா ஸோ இந்த லப் டப் அப்படிங்கிற சேஞ்சஸ் ஆகிறதுக்கு இடையில நிறைய கான்ட்ராக்ஷன் ஓகே லைக் வாட் யூ சே வேல்வ் க்ளோஸ் ஆகுது வேல்வ் ஓப்பன் ஆகுது ஓகே எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஆகுது என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் yes there is a cycle isn't it cardiac cycle oda chinna picture idhil neenga pathina what you are seeing here is you can see that atrium ங்கிறது ஒரு சின்ன இடத்தை தான் பிடிக்குது systole contraction இல்லையா ஏன்னா atrium contractionக்கு நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை பிகாஸ் ஏட்ரியம் கான்ட்ராக்ட் ஆனால் பிளட் எங்கே போகுது வென்ட்ரிக்கலுக்கு தான் போகுது பட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது அதனால வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் வந்து ரொம்ப நேரம் வேணும் இல்லையா ஏன்னா entire parts of the body க்கு போறது ventricle இருந்து okay so you can see here atrial system occupies only a small place out of the 0.8 second and another one cardiac cycle எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க okay for example 1 minute 60 seconds இருக்கு okay ஆனா நம்ம ஹார்ட் பீட் எவ்வளவு 1 மினிட்டுக்கு 72 ஸோ அப்படின்னா எவ்வளோ நேரம் ஒரு கார்டியாக் சைக்கிள் எவ்வளோ செகண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் 1 செகண்ட் கூட இல்லை லெஸ் தென் தட் இஸ் 0.8 செகண்ட் இந்த 0.8 செகண்டுக்குள்ள இவ்வளோ விஷயம் நடக்குது ஓகே அதை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம் அது மாத்திரம் இல்லை இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் த ஃபேஸஸ் என்னென்ன நடக்குதோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு டெக்னிக் நான் சொல்ல போகிறேன் ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல் ஃபாலோட் பை ஏட்ரியல் டயஸ்டோல் ஓகே ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏட்ரியம் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் ஏட்ரியல் டயஸ்டோல் மற்ற ஃபங்க்ஷன்லாம் எது பண்ண போகுது வென்ட்ரிக்கல் ஸோ ஒன்ஸ் இட் பம்ப் த பிளட் இன்டு த வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் it pumps the blood into the aorta and pulmonary artery. So you can see here the ventricular systole takes about you can see right 0.3 seconds 0.1 ல இருந்து 0.4 வரைக்கும் மொத்தமா டியூரேஷன் எவ்வளோ 0.3 செகண்ட்ஸ்க்கு என்ன நடக்குது ventricular systole நடக்குது அதுக்கப்புறம் ventricular diastole அதாவது ரெஸ்ட் ஆயிடுது இந்த ரெஸ்டிங் டைம்ல என்ன ஆகுது உங்களுக்கு blood fill ஆகுது இல்லையா filling time கூட சொல்லலாம் so it is about 0.5 secondsக்கு ventricle is resting okay so let us start with the first one now that is which one atrial systole okay so atrial systole atrial diastole நான் சொல்லிட்டேன் 0.1 செகண்ட் தான் atrial systole ஓகே மிச்ச டைம் என்ன பண்ணுது ஏட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ணல ரிலாக்ஸாக இருக்கு பிளட்டை ரிசீவ் பண்ணி அந்த 0.7 செகண்ட் அது ஜாலியாக ரெஸ்ட்ல இருக்கு ஓகே அது என்னென்னு பார்ப்போம் ரைட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிக்சர் பார்க்குறீங்க ஓகே இந்த பிக்சர் என்ன 2 கேண்டில் இருக்குது ஓகே கேண்டில் வந்து என்ன நம்பர் குறிக்கும் நம்பர் ஒன்னை பார்த்தா கேண்டில் மாதிரி இருக்கா இல்லையா ஸோ நம்பர் 1 ஸோ எதுக்கு நான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன்னா ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படிங்கிறது ஏட்ரியல் சிஸ்டோலே ஓகே அப்படிங்கிறது 0.11 செகண்டுக்கு இருக்கும் 10% ஆஃப் பிளட் மட்டும்தான் ஏட்ரியத்தில் இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு அனுப்பிச்சி விடுறது ஓகே தட் மீன்ஸ் இங்கேருந்து பம்ப் பண்ணுறது கான்ட்ராக்ட் ஆகிறனால எவ்வளோ என்ன யூஸு ஒரு 10% பிளட்டை அதனால இங்கேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு அனுப்பிச்சி விட முடியுது அதுதான் ஏட்ரியல் சிஸ்டோல் பண்ணுது ஓகே ஸோ அது எவ்வளோ நேரம் 0.11 செகண்ட் நான் வச்சுக்கோங்க ரைட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபேஸில் இப்போ என்ன ஆகுதுன்னா பம்ப் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்மளோட எந்த வேல்வு ஓகே மைட்ரல் அண்ட் ட்ரைகஸ்பிட் வேல்வ் வாட் வி கால் திஸ் இஸ் ஏவி வேல்வ் isn't it ஸோ இந்த நெக்ஸ்ட் பிக்சரில் நீங்கள் பார்க்குறது எஸ் யூ சி எ லூனார் இல்லையா செமி லூனார் ஸோ இது எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா இந்த பிக்சரை வச்சுட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அயோட்டா அண்ட் பல்மனரி ஓகே போத் ஆர் கால்ட் as செமி லூனார் வேல்வ்னு சொல்லுவோம் ஸோ அயோட்டா பல்மனரி ஏவி வேல்வுக்கு எக்ஸாம்பிள் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் இல்லையா அப்போ ரெண்டுமே என்னவா இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது ரைட் ஸோ இந்த ஃபேஸில் ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது தட் மீன்ஸ் வென்ட்ரிக்கல் இப்படி இருக்குது சாரி ஏட்ரியம் இப்படி இருக்குது வென்ட்ரிக்கல் இப்படி இருக்குது ரைட் ஸோ இந்த ஏவி வேல்வும் க்ளோஸாக இருக்குது இங்கே போகிற செமிலூனர் வேல்வும் க்ளோஸாக இருக்குது இல்லையா ஸோ இப்படி ரெண்டுமே க்ளோஸாக இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டுமே க்ளோஸாக இருக்கும்போது பிளட் இப்போ கலெக்டடாக இருக்குது இப்போ லைட்டாக ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்குது அதாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துடுச்சு அப்போ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணால் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் என்ன ஆகும் what will happen to the pressure high pressure ஆகும்
ஓகே, ஹை ப்ரெஷர் ஆகுது. ஆனால் இந்த ஹை ப்ரெஷர் இப்போ ரிட்டர்ன் ஏற்றியத்துக்கு ஓகே, ஏன்னா யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ், ப்ரெஷர் கிரேடியன்ட் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஓகே, ஸோ ரிட்டர்ன் போக முடியாது, ப்ரெஷர் ஹையாக இருந்தாலும் ரிட்டர்ன் போக முடியாது. அப்போ இந்த ப்ரெஷர் எப்படி கம்மி ஆகும்னா, இது opens the semilunar valve because in the aorta, okay, and the pulmonary artery there is low pressure. So always blood moves from high pressure area to low pressure area. இப்போ மூவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால இது ஸோ இந்த பீரியட்ல இந்த length of the fibers சேமாக இருக்கு இல்லையா? ஸோ we call this period as isometric contraction period. எவ்வளோ நேரம் இந்த பீரியட் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 0.05 செகண்டுக்கு இருக்குது. எதுக்காக இந்த பீரியட் நடக்குது? Why it happens? Because to increase the pressure gradient in the ventricles. ஓகே, இப்போ ப்ரெஷர் இதாகிடுச்சு. அடுத்தது என்ன ஆகும்? அடுத்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு you can see eject button, it's called ejection period. ஓகே, எஜெக்ஷன் பீரியட்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜெக்ஷன் பீரியட்ல பிளட்டு எதுக்குள்ள போகுது? செமிலுனார் வேல்வ்ல இருந்து ஓகே அயோட்டா as well as pulmonary artery-க்குள்ள போகுது. ஓகே, ஸோ இதில் ரெண்டு ஃபேஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஃபேஸோட டியூரேஷன், ஸோ யூ கேன் see here what is open? Semilunar valve. Semilunar பார்க்குறீங்க, அப்போ செமிலுனார் வேல்வ்ஸ் ஆர் ஓப்பன்னு போட்டிருக்கேன் அதில். ஓகே, இந்த சிம்பிள் வந்து ஓப்பன் சிம்பிள். ஸோ ஜஸ்ட் பிக்சர் பண்ணுங்க, அது அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. என்டையர் கார்டியாக் சைக்கிளை சீக்கிரம் முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிக்கிறது மாத்திரம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு மெமரியில் ஸ்டக் ஆகி நிற்கும் அது பிக்சர்ஸ். ஓகே, ரைட். ஸோ செமிலுனார் வேல்வ் ஓப்பன் ஆகணும்னா எஜெக்ஷன் பீரியடில் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனது என்ன ஆகுது? ரெண்டு ஃபேஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஃபேஸ். ஸோ ரெண்டு டக் பார்க்குறீங்க, அப்போ நம்பர் என்னவா இருக்கும்? ஓகே, 22. இப்போ 0.22 செகண்ட்ஸுக்கு எஜெக்ஷன் பீரியட் இருக்குது. இதில் ரேப்பிட் எஜெக்ஷன் பீரியட் இருக்குது, ஸ்லோ எஜெக்ஷன் பீரியட் இருக்குது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ரேப்பிட் எஜெக்ஷன் பீரியட் நீங்கள் பார்க்குறீங்க, ரேப்பிட் எஜெக்ஷன் பீரியடில் ஒரு 0.13 செகண்ட்ஸுக்கு ரேப்பிட் எஜெக்ஷன் பீரியட் இருக்குது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 0.22 செகண்டில் மிச்சம் 0.13 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 0.09 செகண்ட்ஸுக்கு ஸ்லோ எஜெக்ஷன் பீரியட் ஆகும். ஸோ இந்த பீரியடில் என்ன ஆகும்? வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் கம்மியாகும். ஓகே, ரேப்பிட் எஜெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும், இந்த பீரியடில் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் கம்மியாகும். இப்போ என்ன ஆயிடுச்சு? பிளட் எங்கே எஜெக்ட் ஆகி எங்கே போயிடுச்சு? இப்போ இட் இஸ் கோயிங் இன் டு விச் பிளேஸ்? எஜெக்ஷன் பீரியடில் இட் கோஸ் இன் டு த அயோட்டா, டு த என்டையர் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டிவிஷன் வச்சுக்கோங்க. இந்த டிவிஷன் வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டாலிக் ஃபேஸஸ். ஓகே, நவ் வி ஆர் என்டரிங் இன் டு டயஸ்டாலிக் ஃபேஸஸ். ஓகே, ஸோ டயஸ்டாலிக் ஃபேஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்களோட ஃபேவரட் ஐட்டம் இருக்கா? வாட் இஸ் திஸ்? பரோட்டா. ஓகே ஓகே, அப்போ தான் நான் வச்சுப்பீங்கன்னு அதை வச்சுருக்கேன். புரோட்டோ டயஸ்டோல். ஓகே, புரோட்டோ டயஸ்டோல்ங்கிறது இட் இஸ் அ ஸ்டார்டிங். ஓகே, செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கு, இப்போ க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டயஸ்டோல். ஸோ இன் திஸ் ஃபேஸ் யூ கேன் சி த செமிலுனார் வேல்வ் ஆர் க்ளோஸ்ட். ஓகே, இப்போ அயட்டாவும் பல்மனரி க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, ஏவி வேல்வ்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் பீரியட் இஸ் புரோட்டோ டயஸ்டோல் அண்ட் இட் இஸ் ஃபார் 0.04 செகண்ட். இந்த புரோட்டோ டயஸ்டோல்னால என்ன அப்படின்னா, வேல்வ் க்ளோஸ் ஆகுது. அப்போ வேல்வ் க்ளோஸ் ஆச்சுன்னா பழையபடி நமக்கு இதே கண்டிஷன் வருது. ஆனால் இந்த தடவை என்ன ஆகுதுன்னா, வென்ட்ரிக்கிளுக்குள்ள பிளட் இல்லை. ஆனால் ஏவி வேல்வும் க்ளோஸ்டு, பல்மனரி வேல்வும் ஏவி வேல்வும் க்ளோஸ்டு, செமிலுனார் வேல்வும் க்ளோஸ்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்? இப்போ லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஏன்னா பிளட் லெவல் கம்மியாயிடுச்சு, ஆனால் இது க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் பீரியட். திஸ் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் பீரியட். ஓகே, எங்க ஏவி வேல்வு க்ளோஸ் ஆகுறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஓகே, ஐசோமெட்ரிக் பீரியட்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்ஸ் லப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, லப் சவுண்ட் இங்கே தான் கேட்குது. அப்போ டப் சவுண்டு இந்த வேல்வ், செமிலுனார் வேல்வ் தானே க்ளோஸ் ஆகுது. இங்கே ஏவி வேல்வ் ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்குது. அடுத்து செமிலுனார் வேல்வ் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு வர சவுண்டுனால ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் பீரியட்ல S2 சவுண்ட் உங்களுக்கு. புரோட்டோடயஸ்டோல் இஸ் பிஃபோர் தட். ஓகே, ஆனால் இதுதான் மெயினாகிட்டு க்ளோஷர், கம்ப்ளீட் க்ளோஷர். இது ஸ்டார்டிங் ஆஃப் த க்ளோஷர் அண்ட் வி கேன் கால் த புரோட்டோடயஸ்டோல் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ லோ ப்ரெஷர் இங்கே, ரைட்? லோ ப்ரெஷர் இருக்குது. அப்போது எங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும்? ஓகே, இப்போ எல்லா சுப்பீரியர் வீனக்கா, வீனஸ் ரிட்டர்ன் வந்திருக்கும். சுப்பீரியர் வீனக்காவா, இன்ஃபீரியர் வீனக்காவிலேருந்து வீனஸ் ரிட்டர்ன் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் ஏட்ரியத்துலேயும் விழுந்திருக்கும். ஓகே, சாரி, ரைட் ஏட்ரியத்தில் விழுந்திருக்கும். லெஃப்ட் ஏட்ரியத்தில் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு இட் கம்ஸ் ஃப்ரம் பல்மனரி வெயின்ஸ் இல்லையா? ஸோ அப்போ மெயினாக சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கா வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வந்திருக்கும். இப்போ லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு பல்மனரி வெயின்ஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ இங்கே லோ ப்ரெஷர் இருக்கனால, okay, because we have a low pressure here in this area, this is having now high pressure and blood moves from high pressure to low pressure. So next phase, என்ன phase?
எஸ். ஸோ ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷனில் நீங்கள் இந்த இது பார்க்குறீங்க ஸ்னோமேன் இல்லையா, ஸ்னோமேன் பார்க்குறீங்க. ஸோ இது ஸ்னோமேன். அப்போ என்ன ஷேப் ஸ்னோமேன் 8. ஸோ இட் இஸ் ஃபார் 0.08 செகண்ட். அதையும் நான் வச்சுக்கோங்க 0.08 செகண்ட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஃபாலோட் பை ஃபில்லிங் ஃபேஸ். ஓகே, அந்த ஃபில்லிங் ஃபேஸில் என்ன ஆகும், இப்போது க்ளோஸ் ஆகிருக்க எல்லாமே எல்லா வேல்வோட ஏவி வேல்வ் ஓப்பன் ஆகும். ஏவி வேல்வ் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோன்னா பிளட்டு அப்படியே கஷ் ஆகி வருது. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏட்ரியத்தில் கான்ட்ராக்ஷனுக்கு அவசியமே இல்லை. ஏன்? வை? பிகாஸ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால அது தானாகவே வந்துடும். இன்னொன்று கிராவிட்டினால நமக்கு கீழே தான் வரும், எப்படியும் வென்ட்ரிக்கிள்குள்ளே தான் வரும். ஸோ அதனால வென்ட்ரிக்கிள்குள்ளே வந்துடுது. ஸோ இதில் எவ்வளோ வருதுன்னா, ஃபஸ்ட்டு ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸ்ன்னு இருக்குது. ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸில் ஒரு 70% பிளட்டு உள்ள வந்துடுது. ரேபிட் ஃபில்லிங் ஃபேஸ் என்ன டைம் பார்த்தீங்கன்னா 0.11 செகண்ட். அண்ட் ரேபிட் ஃபில்லிங் இஸ் ஃபாலோடு பை ஸ்லோ ஃபில்லிங் ஃபேஸ் ஆர் ரெடியூஸ்ட் ஃபில்லிங் ஃபேஸ். இது வந்து 0.19 செகண்ட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து டயாஸ்டேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. டயாஸ்டேசிஸ். ஓகே, டயாஸ்டேசிஸ் சொல்கிறோம். ரைட். இப்போ எல்லாம் ஃபில் ஆனதும் இப்போ என்ன ஆகும், வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், isn't it? இன்ட்ராவென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஸோ மறுபடியும் நம்ம அதே கதை. ஓகே, ஏடிஎம் இப்போ இதில் 70%, இதில் 20% ஃபில்லிங் ஆகுது. பாக்கி 10% நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து ஏட்ரியல் சிஸ்டோல்லேருந்து ஃபில் ஆகும். அப்போ இன்ட்ராவென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஏறும், இன்ட்ரா ஏட்ரியல் ப்ரெஷர் ஏறுது இந்த இடத்துல. ஓகே, இன்ட்ரா ஏட்ரியல் ப்ரெஷர் ஏன்னா ஓகே இன்ட்ரா ப்ரெஷர் ஏறுது. ரைட். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் திருப்பி நடக்குது. ஸோ இதுதான் கார்டியாக் சைக்கிள். ஓகே, கார்டியாக் சைக்கிளை பற்றி உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கார்டியாக் சைக்கிளுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃபுக்கு போயிடலாம். எஸ். ஸோ இந்த கிராஃப் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கிராஃப் இஸ் பிட்வீன் விச் ஒன், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ப்ரெஷரையும் நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூமையும் வச்சு ஒரு கிராஃப் போடுறோம். ஓகே, ரைட். ஸோ அந்த கிராஃப் போடும்போது ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு 10 மில்லிமீட்டர் மர்க்குரியிலேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது பாருங்க. சாரி, 0லேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது. எந்த ஃபேஸில்? ஸோ சிஸ்டாலிக்கில் என்னென்ன ஃபேஸ்? இப்போது ஏட்ரியல் சிஸ்டோல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோமா? எஸ். ஃபாலோட் பை தட் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஐசிபி பார்த்தோம். ரேபிட் எஜெக்ஷன் அண்ட் ஸ்லோ எஜெக்ஷன் அது பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், இந்த ஏட்ரியல் சிஸ்டோலில் கொஞ்சம் ப்ரெஷர் இது வருது. டப்புன்னு என்னாவது மைட்ரல் வால்வ் க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே தான் நான் என்ன சொன்னேன், S1 கேன் பி ஹியர். ஸோ மைட்ரல் வால்வ் க்ளோஷர்னால S1 கேட்குது நமக்கு, லப் இல்லையா? நெக்ஸ்ட் அந்த எல்லா வேல்வும் இப்போ க்ளோஸ் இல்லையா, செமினோர் ஆல்ரெடி க்ளோஸ். ஸோ திஸ் வில் கிரியேட் பிளட் ஃபுல்லாக இருக்குது, வென்ட்ரிக்கிளில் 4 வேல்வும் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஷூட் அப் ஆகும், ப்ரெஷர் ஷூட் அப் ஆகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ப்ரெஷர் ஷூட் அப் ஆகுது. ப்ரெஷர் ஷூட் அப் ஆனோடனே ஒரு லெவலில் வந்தோடனே அயோட்டிக் வேல்வு ஓப்பன் ஆகுது இல்லையா? பிகாஸ் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் போகுது, நான் சொல்லியிருந்தேன். அதுதான் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். ஸோ ரேபிட் எஜெக்ஷனில் மறுபடியும் பயங்கரமாக ப்ரெஷர் அதிகமாகுது. தட்ஸ் வாட் த சிஸ்டாலிக் ப்ரெஷர் இஸ் 120 யூ கேன் see here and the diastolic 80 here, isn't it? ஸோ அந்த ப்ரெஷர். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, பல்ஸ் ப்ரெஷர், isn't it? ஸோ பல்ஸ் ப்ரெஷரில் உங்களுக்கு ரேபிட் எஜெக்ஷன் நடக்குது. ரேபிட் எஜெக்ஷன் முடிஞ்சதும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், ப்ரெஷர் இப்போ பிளட் போனது என்ன ஆகும், ப்ரெஷர் கம்மியாயிரும் இல்லையா? ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, ப்ரெஷர் அப்படியே குறைஞ்சி வருது. பட் இட் நெவர் கம்ஸ் பேக் டு த நார்மல், அதே பழைய லெவலுக்கு வரல. ஒரு ஹையர் லெவலில் தான் அந்த அயோட்டிக் வேல்வு க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சவுண்ட் கேட்கும், அயோட்டிக் வேல்வ் க்ளோஸ் ஆகும்போது டப், தட் இஸ் S2. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஃபார், ஸோ இங்கே தான் ப்ரோட்டோடயஸ்டோல் இல்லையா? ஸோ இது ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷனில் உங்களுக்கு அயோட்டிக் வேல்வ் க்ளோஸர் ஆகும்போது உங்களுக்கு என்ன சவுண்ட் கேட்குது, டப் சவுண்ட் கேட்குது. ஸோ ஐசோவால்யூமெட்ரிக், அதாவது S2 சவுண்ட் எங்கே கேட்குதுன்னு கேட்க IRP, ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் பீரியட். ஸோ நான் சொன்னேன் பிளட் இப்போ வென்ட்ரிக்கலில் இல்லை, ஆனால் ஏபி வேல்வும் செமினோர் வேல்வும் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், ப்ரெஷர் கம்மியாகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட், குறைஞ்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இப்போது ப்ரெஷர் குறைஞ்சிட்டு வருது. எந்த வேல்வ் ஓப்பன் ஆகுது, மைட்ரல் வேல்வ் ஓப்பன் ஆகுது. ஸோ மைட்ரல் வேல்வ் ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு சவுண்டு வரலாம், தட் இஸ் தேர்ட் ஹார்ட் சவுண்ட் கேன் ஹேப்பன். ஸோ இது எல்லாருக்குமே காமனாக கேட்காது, பட் சம் physiological variations இருக்கு. லைக் we can hear this in exercise, okay, athletes, okay, and we can hear in pregnancy also, I think. Okay, all these places we can hear third heart sound. Fourth heart sound எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, it is also in the filling phase only, reduced filling phase or atrial systole. Okay, அதான் fourth heart sound. Okay, right. So third heart sound நமக்கு கேட்குறது எங்க, ரேபிட் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங்கில் கேட்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக ப்ரெஷர் கம்மியாகி மறுபடியும் அப்படியே ஷூட் அப் ஆகுது பார்த்துக்கோங்க. ஸோ த சைக்கிள் ரிப்பீட்ஸ் அகைன்.
This is about left ventricular pressure. Okay, left ventricular pressure. Okay, sir. புரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு curve வருது. Okay. இது என்ன dichrotic notch. So dichrotic notchங்கிறது நான் சொன்ன மாதிரி aortic valve open ஆகும்போது இருக்க pressure, aortic valve close ஆகும்போது அந்த same pressure கிடையாது. Okay. So அது ஒரு higher levelல தான் அந்த pressure level தான் close ஆகும். So அந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு deviation, சிறிய ஒரு notch மாதிரி வருது பாருங்க. இதுக்கு பேரு dichrotic notch. So question இப்படி இருக்கும். Dichrotic notch is due to closure of what valve? So aortic valve closure. Right? இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஏட்ரியத்தோட ப்ரெஷர் எடுத்து மெயின்டைன் பண்ணோம்னா லெஃப்ட் ஏட்ரியத்தில் எப்போ ப்ரெஷர் அதிகமாகுது பாருங்க, இட் இன்க்ரீசஸ் ஒன்லி டியூரிங் த ஏட்ரியல் சிஸ்டோல், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இது இல்லையா. ஸோ அந்த இதில் அதிகமாகும், அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் ஆகுது பாருங்க. மறுபடியும் அங்கேருந்து கம்மி ஆயிடுது. எப்போ கம்மியாகுது? ஃபில்லிங் அப்போ பிளட் ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிள் போகும்போது லெஃப்ட் ஏட்ரியல் ப்ரெஷர் கம்மியாகுது. ஓகே, அயோட்டிக் ப்ரெஷர் என்ன ஆகுது? அயோட்டிக் ப்ரெஷர் 90லேருந்து அப்படியே 80 வரைக்கும் வருது டயஸ்டோல் இல்லையா. அப்போ வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆகி ரேபிட் எஜெக்ஷன் இது வந்துட்டு எந்த லெவலில் நிற்குது? 100 லெவல் கிட்ட, 100 மில்லிமீட்டர் மர்க்குரியில் அயோட்டிக் வால்வ் அகெயின் க்ளோசஸ். சரி, 100 மில்லிமீட்டர் மர்க்குரியில் க்ளோஸ் ஆகலாம். ஓகே, ஸோ 100 இதில் க்ளோஸ் ஆகும்போது அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பீக் வருதா, ரைட்? அந்த பீக்கில், அந்த பீக்குக்கு என்ன ரீசன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது? ரிலாக்ஸேஷன் ஆகுது இல்லையா. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் பீக் வருது பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சு போயிடும். அயோட்டிக் ப்ரெஷர் அப்படியே குறைஞ்சு பேஸ் லைனுக்கு வந்து. ஓகே, இது அயோட்டிக் ப்ரெஷரோட ஒரு கிராஃப் இங்கே பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் we are going to discuss about வால்யூம்னா என்ன, வென்ட்ரிகுலர் வால்யூம் என்ன ஆகும். ஓகே, வால்யூம்னா என்ன இல்லை, வென்ட்ரிகுலர் வால்யூம் என்ன ஆகும். வென்ட்ரிகுலர் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோலில் கொஞ்சம் பிளட் ஏட்ரியத்துலேருந்து வருதா 10%, அந்த 10% வில் காஸ் இன்க்ரீஸ் இன் வென்ட்ரிகுலர் வால்யூம். அதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக்கில் சேஞ்சே ஆகாது. ஸோ பார்டர் ஓகே நார்மலாக நிற்குது, ரைட், நியூட்ரலாக நிற்குது. அதுக்கப்புறம் வால்யூம் என்ன ஆகுது? டப்புன்னு எஜெக்ஷன் ஆனால் என்ன ஆகும்? வென்ட்ரிக்கிலேருந்து வால்யூம் போயிடுது இல்லையா. ஸோ வாட் இஸ் தட் வால்யூம்? இட் இஸ் த ஸ்ட்ரோக் வால்யூம், ரைட்? ஸோ வாட் யூ see here is end diastolic volume, and what you see here is end after this thing, what you see is end systolic volume. So the difference between end diastolic and end systolic is the stroke volume. ஓகே, அப்போ end diastolic ஆகுது, அப்போ blood அப்படியே பம்ப் ஆகி போயிடுது. போனதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இது ஒரு லெவலில் இருக்கும் இல்லையா. ஸோ வாட் இஸ் திஸ் ஏரியா? திஸ் ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் பீரியட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷன்லையும் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்லையும் there is no change of muscle length, right? So that's why it's called isometric. ஸோ அங்கே அது மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆகும்போது வென்ட்ரிகுலர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம், ரைட்? ஸோ இதில் நமக்கு ஜேவிபியில் என்னென்ன பிளேசஸில் உங்களுக்கு சேஞ்சஸ், அதாவது ஏ வேவ்னா என்ன? we have, I think you know what is jugular venous pulse, isn't it? The pulse we can see in this area, right? It is elevated in case of heart failure, isn't it? Right heart failure, pulmonary hypertension, anything. So JVP pulse, எதனால நம்ம அந்த JVP pulse measure பண்றோம் அப்படின்னா, it measures directly right atrial pressure. Okay, so அதுல 3, you can remember there are 3 positive waves, A, C and V, and 2 negative waves. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, இது வந்து ரைட் ஏட்ரியத்தை மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ரைட் ஏட்ரியத்தில் இருக்க சேஞ்சஸை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், சரியா? நாட் த லெஃப்ட் ஏட்ரியம் ஆர் வென்ட்ரிக்கிள், எதுவுமே கிடையாது. ஸோ ரைட் ஏட்ரியம் சொல்லும்போது we have SVC, and then we have IVC, and then we have this valve, tricuspid valve, isn't it? Tricuspid valve. ஓகே, ரைட் ஏட்ரியம் இங்கே இருக்குது. ஸோ இப்போது நல்லா பாருங்க, ஏ வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ வேவ் வந்து ஏட்ரியல் எந்த இடத்துல இருக்கு? ஏட்ரியல் சிஸ்டோல்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏட்ரியல் சிஸ்டோல்ல இருக்கு. ஸோ தட் இஸ் டியூ டு ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன். யூ கேன் சே ஏட்ரியல் கான்ட்ராக்ஷனால வரவே தான் ஏ வேவ்னு சொல்லலாம். சி வேவ், அடுத்த வேவ் என்ன? சி வேவ். சி வேவ் எதனால வருதுன்னா, நம்ம வந்து இப்போ எந்த பீரியட்ல வருதுன்னு பார்க்கணும். எந்த பீரியட்ல வருது பாருங்க சி வேவ். சி வேவ் கம்ஸ் இன் எஜெக்ஷன், ரேபிட் எஜெக்ஷன் பீரியட். ஸோ ரேபிட் எஜெக்ஷன் இது கான்ட்ராக்ட் ஆகும்போது, ஓகே, இது கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் வந்து பல்மரை ஆர்டரியில் போகும்போது இந்த ப்ரெஷர்னால இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் லைட்டாக அப்படி மேலே இப்படி பல்ஜ் ஆகிடுது. இந்த பல்ஜினால உங்களுக்கு வர்றது தான் சி வேவ். ஸோ ட்ரைகஸ்பிட் வால்வ் பல்ஜ் ஆகுது, ஓகே, பல்ஜ் ஓ ரஹா ஹே, ஓகே, சாரி, ரைட். வி வேவ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, வி வேவ். வி வேவ் அப்படியே வந்தீங்கன்னா எந்த ஃபேஸ்ல வி வேவ் பார்க்குறீங்கன்னு பாருங்க, ஐசோமெட்ரிக் ரிலாக்ஸேஷன் பீரியட்ல பார்க்குறீங்க, isn't it? There is a wave in isometric relaxation. At the end of isometric relaxation, what happens is, என்ன ஆகுது? ரைட் ஏட்ரியத்தில் இப்போ
உங்களுக்கு ஏட்ரியல் ஃபில்லிங் ஆகுதா இல்லையா? ஐவிசிலேருந்து வந்தால் தானே உங்களுக்கு வந்து என்ன ஆக முடியும், ரேபிட் ஃபில்லிங் ஆக முடியும், வென்ட்ரிக்கல் ஆக முடியும். ஸோ ஏட்ரியத்துக்கு எங்கேருந்து வருது? ஏட்ரியல் ஃபில்லிங். ஏட்ரியத்துக்கு எங்கேருந்து வருது? ஐவிசி எஸ்விசிலேருந்து வருது. அந்த டைமில் வர வேவ் பேர் தான். ஸோ திஸ் இஸ் ஏட்ரியல் ஃபில்லிங். ஓகே, அந்த வேவ் தான் வி வேவ். ஸோ யூ கேன் சி த வி வேவ், ரைட்? அதுக்கப்புறம் அது கீழே போயிட்டு தான் அப்போ டிசென்ட் நெகட்டிவ் வேவ் பாருங்க. நெகட்டிவ் வேவ் எதனால வருது? அந்த ஏட்ரியத்திலிருந்து இப்போ இந்த பீரியட்ல என்ன ஆகும்? ஏட்ரியத்திலிருந்து வென்ட்ரிகுலர் போகுது பிளட் இல்லையா? ஸோ வை டிசென்ட் இஸ் டியூ டு ஓகே ஃபில்லிங். விச் ஃபில்லிங்? வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். Atrial filling, ventricular filling. Clear? Okay. So these are the changes that occurs in jugular venous pulse. So A wave, C wave, and நான் X wave பத்தி சொல்லல. So tricuspid bulge ஆகும்னு சொன்னேன் C waveல. ஆப்போசிட்ல உங்களுக்கு X wave இருக்கு. அப்போ என்ன ஆகும்? அந்த பல்ஜ் நார்மலா வரும்போது ரிட்டர்ன் போகும்போது ஓகே இந்த பல்ஜ் tricuspid bulge ரிட்டர்ன் போகும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு வேவ் கிடைக்கும், அதுதான் X wave. ஸோ ஜேவிபியில் மொத்தம் 5 வேவ், 3 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் வேவ் தான் வச்சுக்கோங்க. ஆனால் இதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்னென்ன கண்டிஷனில் அது இன்க்ரீஸ் ஆகும், என்னென்ன கண்டிஷனில் ஆப்சண்டாக இருக்கும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? இப்போது இசிஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது நம்ம தனியாக எடுக்க போகிறோம், நிறைய பிக்சர்ஸ் வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தனியாக எடுக்க போகிறோம். ஆனால் பேசிக்காக இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பி வேவ் ஏட்ரியல் சிஸ்டோலுக்கு வேணும் இல்லையா? தட் மீன்ஸ் பி வேவ் இஸ் டியூ டு ஏட்ரியல் repolarization, QRS is due to QRS is due to ventricular depolarization, and T wave is due to ventricular repolarization. So they can also ask you QRS is present in which phase of the cardiac cycle? கேட்டா isovolumetric contraction க்கு முன்னாடி வருது இல்லையா? So probably in the atrial systole it starts. R wave is present in the isometric contraction period, and S wave is present in the isometric contraction period it happens. And after that என்ன ஆகும்? உங்களுக்கு எஜெக்ஷனுக்கு எது வேணும்? ventricular depolarization வேணும் இல்லையா? And then T wave is due to repolarization of the ventricles. Okay, so இதுதான் கார்டியாக் சைக்கிள். ஸோ கார்டியாக் சைக்கிள் நம்ம பார்த்தது இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். ஓகே, இதில் 1-2 கொஸ்டின் பார்ப்போங்களா? ரைட், எக்ஸாமில் கேட்டேன். ஸோ S2 நான் சொன்னேன். ஸோ S2 is due to rapid gush of blood, atrial contraction, AV valve closure, semilunar. ஸோ நான் சொன்னேன் S1 is due to isometric contraction. அங்கே என்ன க்ளோஸ் ஆகுது? mitral valve, isn't it? AV valve. So that the AV valve closure. During the cardiac cycle, the opening of the aortic valve takes place at the எப்போ aortic valve open ஆகுது பாருங்க, எந்த பீரியட்ல? beginning of systole, end of isovolumetric contraction, end of diastole, end of diastasis. எதுல ஆகுது? It is in the end of isovolumetric contraction. அப்புறம் தான் உங்களுக்கு என்ன வருது? rapid ejection-உம் slow ejection-உம் வருது. ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிக்சர்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். I am going to continue with other cardiovascular problem. ஸோ நம்ம ஸ்டடி பேட்டர்ன் வேற மாதிரி இருக்க போது எப்படின்னா, ஒரு சிஸ்டம் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம், அதில் வர கொஸ்டின்ஸு எல்லாம் பார்க்க போகிறோம், ரைட்? சிஸ்டம் வைஸாக போகுது இந்த ஸ்டடி. ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் யூஎஸ்எம்எல்ஏ. ஐ திங்க் யூஎஸ்எம்எல்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வைஸாக போகுது. வை யூ ஷுட் ஸ்டடி அகெயின் சப்ஜெக்ட் வைஸ், எதனால? ஸோ சிஸ்டம் வைஸ் போகிறோம், அதே நேரம் ஹை ஹீல்டு போகிறோம், ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்குறோம். 3 ஃபேக்டர் வச்சு நம்ம இது ஈஸியாக முடிச்சிடலாம் நீட் பிஜி. ஓகே, தேங்க்யூ கைஸ்.